புதுச்சேரியில் போலி மருந்து ஊழலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. விவரம். கண்டிப்பாக புதுச்சேரி மாநில கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போலி மருந்து தொழிற்சாலையில் மெகா ஊழல் வழக்கை கண்டித்தும் இதில் தொடர்பு உள்ளவர்களை கைது செய்ய கோரி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைக்க கோரியும் அதே போல் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள மின்சார கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே திரண்டனர். அங்கிருந்து அவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அப்போது மிஷின் வீதி அருகே ஊர்வலம் வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனால் இரு தரப்புக்கிடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து பாலகிருஷ்ணன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மிஷின் வீதியில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட பாலகிருஷ்ணன் உட்பட 200க்கு மேற்பட்டவர்களை பெரிய கடை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இருந்தாலும் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறார். தற்போது அங்கு போலீசும் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அங்கு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வருவதை நாங்கள் இங்குதான் இருப்போம் என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல் நிலைய வாசலின் முன்பு திரண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.